டாக்டர்கள் அப்படிங்கிற கடவுள் கிடையாது. முதல்ல வச்சுங்க. என்ன எடுத்த உடனே நீங்கள் அப்படியே மாடத்துலேயே குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? பேஷண்ட் இல்லைன்னா நீங்கள் எப்படி மருத்துவத்தில் பண்ண முடியும்? எல்லாரும் சொல்கிற கடவுளுக்கு இணையானவர்கள். என்ன கடவுளுக்கு கடவுளுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறதே கொஸ்டின். கடவுளுக்கு இணையானவர்கள்னா எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஒரு 5 ரூபா டாக்டர் ஒருத்தர் இருந்தார். இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனார். அவரை சொல்லுங்கள், சேவ் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். சம்பளம் வாங்காத பண்ணுறீங்களா? ஒரு பைசா நீங்கள் வாங்காத சேவை பண்ணுங்களேன், உங்களை சேவைன்னு ஏற்றுக்கிறேன். இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ்க்கு வந்து ஒரு புரிதல் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே விக்னேஷுக்கு புரிதல் இல்லை சாரி இல்லை நான் ஒரு இல்லை இந்த வழக்கை பதிவு செய்த காவல்துறையினருக்கு புரிதல் இல்லை. மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸ்ட்ரைக் பண்ணால் அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். சிகிச்சையெல்லாம் புறக்கணித்து நீ ஸ்ட்ரைக் பண்ற அப்படின்னா நீ மனுஷனா? சோ விக்னேஷை குற்றவாளியாக ஆக்கியது டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கன்சிடர்டு வியூ. ரிஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் அட்வொகேட் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த நவம்பர் 13 அதாவது முந்தானேத்து காலையில் 10:30 மணி அளவில் கிண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ்ன்றவர் வந்து ஒரு டாக்டரை வந்து கத்தியால் குத்திட்டார். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? டாக்டர் பாலாஜியை வந்து ஸ்ட்ராப் பண்ண தான் நியாயப்படுத்த நான் விரும்பலை. அவர் பண்ணினது ஒரு குற்றம். அது குற்றமா இல்லையாங்கிறது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அதை பின்னாடி பேசுவோம். அவங்க அம்மாவை வந்து ஒரு கேன்சர் ஆன்காலஜி அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி கேன்சர்னாலே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து பெயின் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அவன் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் படித்தவன் தான். அம்மாவோட தாங்கக்கூடிய பெயினை வந்து இவனால் பேர் பண்ண முடியல. ஸோ அந்த கிண்டி அதாவது ஹாஸ்பிட்டலில் இப்போ கட்டியிருக்காங்க. ஐ வில் டெல் யூ தி அனதர் ஸ்டோரி. ஓகே. வேறு டாக்டர் கொண்டு போகிறோம். அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ இதுக்கு முன்னாடி எங்கே போய் நீ கன்சல்ட் பண்ண, எங்கே அட்மிட் பண்ண? இது மாதிரி கிண்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். டாக்டர் பாலாஜி தான் பார்த்துட்டு இருந்தார். இல்லைப்பா, அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லப்படுகிறது. உடனே அவன் என்ன பண்ணுறான், அவரை போய் பார்க்குறான். பார்த்து கேட்குறான். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இல்லைப்பா கேன்சர் அப்படின்னாலே இது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஸ்டேஜுக்கு மேலே போனால் எந்த மெடிசன் கொடுத்தாலும் அது சைடு எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதை சொல்லியிருக்கணும். அவர் என்ன பண்ணாராம், அவனை பார்த்து வெளியில் போன்னு சொல்லி இந்த ஃபைலை தூக்கி எறிஞ்சிருக்காரு. ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. போலீஸ்ட்டு ஹேண்ட்ஓவர் பண்ணுவெல்லாம் மாட்டியிருக்காரு. ஓகே. ஸோ அடுத்த நாள் வீட்டுக்கு போயிருக்கான். அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் அந்த பெயின் வந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான், நேராக போய் அவரை அடிச்சிருக்கான், போயிச்சிருக்கான். இதுக்கு பேர் சடன் ப்ரொவகேஷன் அப்படின்னு பேர். ஓகே. அதாவது மருத்துவர் அப்படின்னாலே பேஷன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹிப்போக்ராட்டஸ் ஓத்து நீ எதுக்கு எடுக்கிற? உனக்கு முதல்ல பேஷன்சி வேணும், ப்ளீஸிங் பர்சனாலிட்டி வேணும். அது இல்லை. அவனை குத்துனதை நியாயப்படுத்தலை. ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங். அதை கோர்ட்டு பார்த்துக்கும். விளையாட்டில் கோர்ட்டுக்கு வரல கேஸு. அது கேஸ் எப்படி நடக்கிறத நான் சொல்கிறேன். வேற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்கு. முதல்ல ஒன்று வச்சுங்களேன், ஒரு காலத்தில் வந்து 5 மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் இருந்தது. எஸ். மெட்ராஸ், மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர். அப்புறம் படிப்படியாக வந்து இன்னும் ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் ஆயிடுச்சு. ஸோ பொறுமை அப்படிங்கிறது இன்றைக்கி டாக்டர்ஸ்க்கும் இல்லை, பேராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கும் இல்லை. அதாவது பப்ளிக் வந்து அதாவது அரசு மருத்துவமனைன்னா என்ன? நீங்கள் ஒன்றும் நடத்தலை. இது கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு அரசும் தன்னுடைய குடிமக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை. அதை நீ கொடுக்கல அப்படின்னாலே நீ என்ன கவர்மெண்ட் நடத்துகிற? ஹாஸ்பிட்டலில் கட்டலாம், நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸில் வாங்கி போடலாம், ஃபாரின்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்து இறக்கலாம், நீங்கள் பிரம்மாண்டமான பில்டிங் கட்டலாம். அங்கே இருக்கிற டாக்டர்ஸுக்கு வந்து ப்ளீஸிங் பர்சனாலிட்டிங்கிறது வேணுமா வேண்டாமா? அதான் சார். இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக பார்த்தாலுமே கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த விக்னேஷ் இன்ஜினியரிங் பட்டதாரியை ஒரு குற்றவாளியாக ஆக்கினது டாக்டர் பாலாஜி தான். அவர் வந்து ஒழுங்காக ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காது. அவன் சட்டம் தெரியாது. அவன் என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக வக்கீலை பார்த்துருக்கணும். அந்த டைரக்டருக்கும் ஹெல்த் செக்ரட்டரிக்கும் டிபிஹெச்சுக்கும் இந்த டாக்டருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும். அதான் சார் கேட்கலான்னு நினச்சேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையாக வந்து இதை கையாண்டு இருக்காரு. இதே வந்து
இது வன்முறைன்னு சொல்ல முடியாதுங்க. இது வன்முறைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறான், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னு சொல்கிறதும் கிடையாது, என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறதும் கிடையாது, என்ன அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறதும் கிடையாது. இறந்து போயிட்டாலும் உடனே என்ன பண்ணிடுறீங்க, கோமார்பிட்டு இணை நோய் இருந்தது போயிட்டான்ட்டு முடிச்சுட்டு வெள்ளை துணியை போட்டு நீங்கள் மார்ச் வரைக்கும் அனுப்பிச்சிடுறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. டாக்டர்கள் அப்படிங்கிறவங்க கடவுள் கிடையாது, முதல்ல வச்சுங்க. தே ஆர் நாட் காட்ஸ். ஒரு 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, அவ்வளோதான். 4.5 வருஷம் கோர்ஸு, 1 வருஷம் சிஆர்ஆர்ஐ, இதை படிச்சுட்டு போகிறீங்க. நீங்கள் என்ன கடவுளா? டாக்டராக வரீங்க, நீங்கள் டாக்டர்னு படத்தை கொடுக்குறான், சிஆர்ஆர்ஐ முடித்து மருத்துவ கணத்தில் பதிவு பண்ணுறீங்க. என்ன எடுத்த உடனே நீங்கள் அப்படியே மாடத்துலேயே குதிச்சுட்டு வந்துட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் கற்றுக்கணும். பேஷண்ட் இல்லைன்னா நீங்கள் எப்படி மருத்துவத்தில் பண்ண முடியும்? நோயாளி வேணும்ல. ஸோ கருணை அப்படிங்கிறது இல்லை, இவர் கடவுள் கிடையாதுன்ற நான். தே ஆர் நாட் காட்ஸ். எல்லாரும் சொல்கிறார் கடவுளுக்கு இணையானவர்கள். என்ன கடவுளுக்கு? கடவுளுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறதே கொஷின். கடவுளுக்கு இணையானவர்கள்னால் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? யூ கான்ட் சே தட். அவங்க ஒரு சர்வன்ஸ். சேவை பண்ணுறோன்னு சொல்கிறீங்க நீங்கள், ரைட். ஒரு பைசா வாங்காமல் சேவை பண்ணுங்களேன். ஒரு 5 ரூபா டாக்டர் ஒருத்தர் இருந்தார், இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனார். இந்த ராயபுரம் சைடும் வியாசப்பாடி சைடும். அவருடைய லாஸ்ட் ரைட்ஸ் ஃபுனரலுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் போனாங்க. அவரை சொல்லுங்கள் சேவை பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேவை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. என்ன சேவை பண்ணுறீங்க? சம்பளம் வாங்கிட்டு தானே பண்ணுறீங்க, சம்பளம் வாங்காத பண்ணுறீங்களா? ஒரு பைசா நீங்கள் வாங்காத சேவை பண்ணுங்களேன், உங்களுக்கு சேவைன்னு ஏற்றுக்கிறேன். எங்களுது தான் சேவை. வழக்கறிஞர் பணி சேவைன்னு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? ஃபீஸ் நாங்கள் வாங்கலை. நீங்கள் கொடுக்குற அந்த மதிப்பூதியம் வந்து எங்களுடைய உழைப்பு இல்லை, எங்களுடைய அறிவு, எங்களுடைய பாப்புலாரிட்டி, ஃபெமிலியாரிட்டி, நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம். உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? உங்களுக்கு என்ன சர்வீஸா? கொரோனா பீரியட் எடுத்துக்க பிரதர். கொரோனா பீரியடில் வந்து கோடீஸ்வரன் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் டாக்டர்ஸ். 1 ஹாஸ்பிட்டல் நடத்தின டாக்டர்ஸு, 2வது மளிகை கடைக்காரன், 3வது காய்கறிக்காரன், ஆமாம், அதுக்கப்புறம் ஹோட்டல்காரன், பேக்கரிக்காரன். இவன் தான் வந்து கோடீஸ்வரன் ஆனவன். ஏன் கொரோனாவில் வந்து நீங்கள் சிங்கிள் பைசே வாங்காமல் நீங்கள் பேஷண்ட்லாம் அட்மிட் பண்ணியிருக்கலாமே? என்ன சேவை பண்ணுறீங்க? உங்களது சேவையே கிடையாதுங்க. உங்களது வந்து கன்சியூமர் ஆக்டில் வந்துருக்கு, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருக்குது. இவன் பண்ண தப்பு என்னென்னா, இவன் ஒரு வக்கீலை போய் பார்த்துருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டைரக்டர் கிண்டி அந்த பாலாஜி, ஹெல்த் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அண்ட் டிபிஹெச் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும். ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இது மனித உரிமை மீறல் இருந்தால் அவங்க விசாரிக்கட்டும் இருக்கா இல்லையான்னு. மெடிக்கல் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆக்ஷன் எடுக்கலையா, கோர்ட்டுக்கு வந்திருக்கணும். இல்லை இதனால் வந்து தவறான சிகிச்சை கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வந்ததுன்னா எந்த டாக்டர் சொன்னானோ அந்த டாக்டரையே நீங்கள் பார்ட்டியாக சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதான் சார் சொல்லணும் சார். இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ்க்கு வந்து ஒரு புரிதல் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே விக்னேஷுக்கு புரிதல் இல்லை சாரி இல்லை, நான் ஒரு இல்லை, இந்த வழக்கை பதிவு செய்த காவல்துறையினருக்கு புரிதல் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும், அந்த டாக்டரை கூப்பிட்டுருக்கணும். யாரை தான் சார் சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் எப்போவுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க நீங்கள் ஏன் அங்கே போனீங்க, அங்கே இப்படி தான் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க. அது வந்து புரிஞ்சிருக்கணும். அதனால தான் புரிதல் இல்லை. இந்த விஷயத்துக்கு தூண்டுதலே அந்த டாக்டர் தான் நான் சொல்வேன். அதுதான் சொல்கிறேன். அந்த பிரைவேட் டாக்டர் சொல்லாமல் விட்டுருந்தாலும் அவர் பிரச்சனையே இருந்திருக்காது. அதுதான் அவர் மேலே தான் முதல்ல கேஸை போடணும். இவர் தூண்டி விட்டது யார்? அந்த ஆன்காலஜிஸ்ட். அவர் மேலே கேஸை போடு. அதுக்கப்புறம் டாக்டர் விசாரிச்சியா, நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு கேட்டியா? இதெல்லாம் கோர்ட்டில் கேட்கப்படும். ஓகே, விளையாட்டில் கேஸை போட்டிங்க, உள்ள தள்ளிட்டீங்க. புரியுதா? க்ரைம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் வேணும், மோட்டிவ் இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும், ப்ரிப்பரேஷன், அசால்ட் இருக்கணும், அட்டெம்ப்ட் இருக்கணும். இதில் என்ன அவனுக்கு என்ன மோட்டிவ், என்ன இன்டென்ஷன்? வெறும் தாய் பாசம். ஏன் ஜட்ஜியை கேட்போமே நாங்கள், இந்த கேஸ் நடத்துகிற வக்கீலே கேட்கணும். யுவர் ஹானர், உங்களுடைய சிஸ்டருக்கோ, உங்களுடைய மதருக்கோ, உங்களுடைய சன்னுக்கோ, டாக்டருக்கோ, ஃபாதருக்கோ இந்த மாதிரி பண்ணாலும் கோவம் வருமா வராதா? ஹியூமன் டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. கரெக்டு. ஆல் ஹியூமன் டிசிஷன்ஸ் ஆர் நெய்தர் கரெக்ட் நார் ராங், மேபி ரைட் மேபி ராங். ஒரு எமோஷனில் பண்ணுறது தான் எல்லாமே. சடன் ப்ரொவகேஷன். இந்த வடகு கோர்ட்டில் வந்துன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு ஆஜரான வக்கீல் இந்த 2 டாக்டரையும் கூட்டி கிழிச்சான்னா அந்த கேஸே நிற்காது. அவர் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு ஜட்ஜி ஆர்டர் போட்டு போயிடுவார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ அந்த டாக்டர் வந்து தவறான சிகிச்சை கொடுத்தாருன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆமாம்.
அப்போ மெடிக்கல் கவுன்சில் தாமாக முன் வந்து 2 டாக்டரையும் அழைச்சி விசாரணை நடத்தலாம்ல, ஏன் நடத்தலை? அதை விட்டுருங்க. ஏற்கனவே இது நான் வந்து எனக்கு லோகோஸ் நாண்டி இருக்குது. தூத்துக்குடியில் ஒரு ஏஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணுறான். ஒய்ஃபையும் இறந்துடுறா, குழந்தையும் இறந்துடுறா. இதே மாதிரி தான் சம்பவம் நடக்குது. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் 2011 ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம். நாங்கள் அரசு மருத்துவமனை தனியார் என் ஜட்ஜ்மெண்ட் அது, என் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஓகே அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் நான் போகிறேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் மென்ஷன் பண்ணுறேன், ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் இஸ் நோ மோர். ஓகே. எம்ஓ இக்பால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜானவர், இப்போ இருக்கக்கூடிய கல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் மிஸ் ஜஸ்டிஸ் டிஎஸ் சிவஞானம் அவங்களும் நான் மென்ஷன் பண்ணுறேன். உடனடியாக என்னுடைய மென்ஷனை எடுத்துகிட்டு சியோமோட்டோவாக அந்த வழக்கை எடுங்கன்னாரு. நானும் பெஷனை ஃபைல் பண்ணுறேன். என்னுடைய பொதுநல வழக்கில் மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, ஸ்ட்ரைக் பண்ணால் அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. என்னோட ஜட்ஜ்மெண்ட் இன்னும் நிலுவையில் இருக்குது. என்னோடய ரிட் ஆஃப் மேண்டமஸ், கண்டினியூஸ் ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன். குத்திட்டு போயிட்டான். எல்லாம் ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் எல்லோரும் வந்தாங்க, பார்த்தாங்க. பட்டாளமே வந்தது. சுப்பிரமணியன் பல தடவை வந்தார். எஃப்ஐஆர் போட்டாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு. விஷயம் இதுதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. இல்லை ஓகே. ஏற்கனவே தான் ஒரு கொரோனா பீரியடில் ஒரு சட்டம் உங்களுக்கு ஏற்றிட்டாங்க. தப்பிச்சு போயிருந்தா கூட பரவாயில்ல, பிடிச்சி 7 வந்து கேஸ் போட்டாச்சு, முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கோர்ட் ஆச்சு, நீதிமன்றம் ஆச்சு, ஜட்ஜ் ஆச்சு. இவனுக்கு வக்கீல், உங்கள் வக்கீல், அரசு வக்கீல் பார்த்துட்டு போங்க. டாக்டரும் நல்லா இருக்காரு. இன்ஜூர் டிஸ்சார்ஜ்னால பெயில் ஒன்று கொடுத்தான்னு நீங்கள் இன்னொன்று தெரியுமா? அப்படி ஒன்று இன்ஜூர் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டலில் பெயில் கொடுத்தான்னு நீங்கள் இந்த கோர்ட்னா அடுத்த கோர்ட்டில் வாங்கிட்டு போகிறான். மேட்ரு ஓவர். நீங்கள் அடுத்த நாள் வந்து அப்பாவி, அதாவது அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்களாம் யாருங்க? அப்ராணி சப்ராணி இல்லாதவங்க, அதாவது டவுன் ட்ராடன், புவர், பிலோ பாவர்ட்டி இல்லையா, அப்ரஸ் டிப்ரெஸ் தான் போகிறாங்க மேக்ஸிமம். அந்த அடித்தட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்கிறது தான் வந்து அரசு மருத்துவமனை. அங்கே நீ வந்து சிகிச்சையெல்லாம் புறக்கணித்து நீ ஸ்ட்ரைக் பண்ணுற அப்படின்னா நீ மனுஷனா? நீங்கள் மனிதர்களா? உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கிறதா? ஐ எம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். அந்த ஸ்ட்ரைக்னால இன்னைக்கு வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு விக்னேஷ்ன்றவர் வந்து அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சிகிச்சை புறக்கணிச்சிட்டு போனால் என்ன சேவை பண்ணுறீங்க? சிகிச்சை புறக்கணிப்பு சட்டவிரோதம் தெரியாது உங்களுக்கு? மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் மட்டும் கிடையாது, உங்களை பணியிலேருந்தே தூக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணோம்னா எங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இல்லை. நீங்கள் சேஃப்டி இல்லைங்கிறத நீங்கள் கோரிக்கையாக கொடுங்க. ஸ்ட்ரைக் பண்ணி தான் சொல்லணும். சிஎம் போய் பாருங்க. சிகிச்சை கொடுக்கறத புறக்கணிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய லீகலி பவுண்டட் டியூட்டியை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு போனதானே அர்த்தம். டாக்டர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு தடை இருக்குது. டாக்டர்கள் சிகிச்சையை புறக்கணித்து டாக்டராகவே நீங்கள் இருக்க முடியாது. உங்களால் எத்தனை பேஷண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க, என்ன பதில் சொல்வீங்க நீங்கள்? அதுவும் அரசு மருத்துவமனை வர நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா நான் கேட்குறேன். பொது பணங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது எங்கே பணம்? பப்ளிக் எக்ஸ்செக்குவர். ஹானரபிள் ஜெயலலிதா, ஃபார்மர் ஹானரபிள் சிஎம் டாக்டர் ஜெயலலிதா மாதிரி நீங்கள் ₹1 சம்பளம் வாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வாங்குறீங்கல்ல. 80,000 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 2 லட்சம் கூட வாங்குறீங்க. சம்பளமே வாங்க, நீங்கள் சேவ் பண்ணுங்க. நீங்கள் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுமா வேண்டாமா? ஒரு மருத்துவர் வந்து சிகிச்சையை புறக்கணிக்கலாமா? சிகிச்சையை கொடுத்துட்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்களேன், ப்ரொடெஸ்ட் பண்ணுங்களேன். ஓபியை முடிங்க, ஓடியை முடிங்க, தேட்டரை முடிங்க, முடிச்சுட்டு வந்து பண்ணுங்களேன். சிகிச்சையை புறக்கணித்த அத்தனை டாக்டர்ஸ் மேலேயும் இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா? டாக்டர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. ஸ்ட்ரைக் பண்ணால் நீ வேலையை விட்டு ஓடிடு, ரிசைன்மெண்ட்டு போங்க. இன்றைக்கி டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அதுதான் சார் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து 1.5 lakhs கிட்ட சேலரி வாங்குறாரு. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக கிளினிக் வச்சிருக்காரு, தென் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே போய் ஒர்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்கா? அந்த மாதிரி பண்ணலாமா ஒரு கவர்மெண்ட் டாக்டர்? அதாவதுங்க, தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து அலோவ் பண்ணுறதே தப்புங்க. நான் ப்ராக்டிஸ் அலவன்ஸை கொடுத்து நீங்கள் அவங்கள ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்கள். அரசு மருத்துவர்கள் தனியாக கிளினிக் வைப்பதற்கும் ஹாஸ்பிட்டல் வைப்பதற்கும் அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். 2-3 ஸ்டேட்டில் இருக்குல்ல.
நீங்கள் தனியார் மருத்துவமனை தனியார் கிளினிக் வைக்கும்போது தான் பிரச்சனையே எடுது உங்களுக்கு. அங்கே தான் ஊழல் அப்படிங்கிறது மலியுது. நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக. நீங்கள் இப்போ 3 ப்ரொஃபஷன் வச்சுக்கோங்க. அட்வொகேட்ஸ் எங்களுக்கு ஆக்ட் இருக்குது, ஓகே. டாக்டர்ஸ்க்கு ஆக்ட் இருக்குது, எங்களை மாதிரி ரொம்ப சிங்கன்ட்டு கிடையாது. அப்புறம் ஆடிட்டர்ஸ்க்கு ஆக்ட் இருக்குது. இந்த 3 ப்ரொஃபஷனில் இந்த டாக்டர்ஸ் மட்டும்தான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அரசு ஆடிட்டர் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அரசு வழக்கறிஞர் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, இவங்க மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன நியாயம் அது? அங்கே தான் ஊழல் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அதனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்னா, இவங்களால் உங்களுக்கு வாக்கு சதவீதமே போனாலும் பரவாயில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லா இருக்கிறதாவே என்ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அரசு மருத்துவர்களுக்கு ஒன்று வச்சுங்க, தமிழ்நாடு சிவில் சர்வன்ஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் யாருக்கும் தெரியாது, அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த விக்னேஷே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 17A 17Bல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவன் எழுதியிருக்கலாம். அது என்ன பிரிவு சார்? இல்லை எது இப்போ 17 ஆக்ஷன் அதான் இதெல்லாம் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டாக்ட். ஓகே. அவன் போய் கேட்குறாங்க, எங்கள் அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, சொல்லித்தான் ஆகணும். ஆனால் அவர் சொல்ல முடியாது சொல்லிட்டு ஃபைலை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காரு. மூஞ்சில் எடுத்து கண்ணாமடான்னு பேசியிருக்காரு, அவனை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காரு. ஓகே. கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காரு. அவர் உண்மை கண்டறிய சோதனைக்கு அமிச்சோம்னா அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சு போயிடும். யார்? பாலாஜியையும் விக்னேஷ் 2 பேரும் உண்மை கண்டறிய சோதனைக்கு அமிச்சிங்கன்னா 2 விஷயம் ஃபுல்லாக வெளில வந்துடும். நார்கோ அனாலிசிஸ் அண்ட் லைட் டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். ஓகே. இவர் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல. இதான்ப்பா ட்ரீட்மெண்ட்டு, இதான்ப்பா ஸ்டேஜு, இதான்ப்பா விஷயம் அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு 17Aல ஒரு குற்றம் பண்ணியிருக்காருல்ல, 17B கொடுத்து ஒரு வெளில தள்ள வேண்டியது தானே. இவன் இன்னொன்றும் பண்ணியிருக்கலாம், செகண்டாகவே பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலான்னா, இவன் நேராக டிபிஹெச்சுக்கு எழுதி இது மாதிரி எங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணேன், நான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு, நான் இன்னொரு டாக்டரை போனேன், தவறுன்னு சொல்கிறாரு, அதனால் இவர் அரசு, அதாவது இவர் மருத்துவம் பார்ப்பதற்கு தகுதியானவராக இல்லையா அப்படின்னு ஒரு போர்டை கான்ஸ்டியூட் பண்ணி இவரை நீங்கள் எக்ஸாமின் பண்ணுங்கன்னு இவன் போட்டிருந்தான்னு வச்சுங்க, அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டான். இதெல்லாம் பண்ணாதனால தான் இதெல்லாம் பண்ணணுங்க. நீங்கள் ஒரு குற்றவாளியாக ஜெயிலுக்குள்ள பண்ணணுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு டாக்டருக்கு சரியில்லைன்னு பண்ணலாம், ரைட்ஸ் இருக்குது. அவன் ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுங்க, ஏடி கார்டு வருதில்ல, ரிட்டை போடுங்க, ரிட்டை போட்டு கொண்டு போங்க. பாருங்கள், எங்கள் அம்மாவை கொண்டு போனேன், இந்த டாக்டர் இப்படி சொன்னாருங்க, அவரையும் நீங்கள் பார்ட்டியாக சேருங்க. இவர் டாக்டருக்கு வைத்தியம் செய்கிறதுக்கு தகுதியானவரா இல்லையா, பரவாயில்லைங்க, வேறு எவனா போயிட்டானா என்ன பண்ணுறது, அதனால் இவர் தகுதியானவரா இல்லையான்னு ஒரு போர்டை நீங்கள் கான்ஸ்டியூட் பண்ணி இவர் எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு மெடிக்கல் கவுன்சிலையும் பார்ட்டியாக, இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலையும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலையும் பார்ட்டியாக சேர்த்து ஒரு ரிட் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருந்திருக்கும். சார், இப்போ விக்னேஷ் மீது பார்த்தீங்கன்னா 7 பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ அவர் புழலில் இருக்கார். இப்போ அவர் எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிறை தண்டனை கேஸ்லாம் போட்டு, அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜூர்டு டிஸ்சார்ஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆகிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் ஜாமீன் கொடுத்தா ஆகணும். அதுதான் நடைமுறை. ஓகே. அது அவருக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞரை பொறுத்தது. அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி இது விசாரணைக்கு ஒழுங்காக வழக்கு நடத்தினாங்கன்னு வச்சுங்களேன், இதில் மோட்டிவ் கிடையாது, இன்டென்ஷன் கிடையாது, ஒரு சடன் ப்ரொவகேஷன், இவன் விடுதலை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டில் மன்னிச்சு ஒரு விடுதலை பண்ணுறதுக்கு சான்ஸ், அப்படி கூட வாய்ப்பு இருக்குது. பிஓ ஆக்ட்னு ஒரு ஆக்ட். ஓகே. ஓகே. அந்த ஆக்டில் மன்னிச்சு விட்டுருலாம். அதுக்கு அந்த டாக்டர் டாக்டர் இல்லை, டாக்டர் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேஸ் கொடுக்கலாம்ல மேலே, அவரே விஷயம் இல்லைங்க. நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணும்போது இப்போ நான் அந்த டாக்டர், அப்போ நான் பாலாஜி, இப்போ நான் வக்கீல் வச்சுங்க, நான் பாலாஜியை கேட்பேன், நீங்கள் எங்கே எம்பிபிஎஸ் முடிச்சிங்க, நீங்கள் என்ன மார்க் வாங்கினீங்க, எல்லாத்தையும் தோண்டி துருவி எடுத்து. அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான். கேட்குற பதில் சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸு? எல்லோரும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறான். நீங்கள் என்ன பண்ணீங்க, எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை கேஷுவாலிட்டி பார்த்து எல்லா கதையும் நான் குறுக்கு விசாரணையில் கேட்போம். கேட்டுட்டு இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கொடுங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, அப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலாம் கிண்டி ஹாஸ்பிட்டல் இது சர்வீலன்ஸ் கேமரா இருக்குது, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க, என்னன்னு பார்ப்போம். நீங்கள் பீரியாடிக்கலாக நீங்கள் விசிட் பண்ணிங்களா, என்ன இது ஃபுட்டேஜ் கொடுங்க. மாட்டார். அதுக்கப்புறம் இவன் உங்களை கேட்கும்போது ஃபுட்டேஜ் இருக்குல்ல, நீங்கள் விசிறி எடுத்ததுங்கிறது 17A 17Bல உங்கள் மேலே துறை நடவடிக்கை எடுக்கலை. டாக்டர்ஸ்னால் என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது, எட்டிக்குவேட் எத்திக்ஸ் ஆஸ் பர் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் உங்கள்கிட்ட இருக்கா, இப்படிலாம் குறுக்கு விசாரணை பண்ணுவோம்.
நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக. ஓடி போயிட வேண்டியதான். இது சரியான வழக்கறிஞரை வச்சா அடுத்து அந்த டாக்டர் கூப்பிடுவோம். ஏப்பா நீ அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்கிற, எப்படி சொன்ன? சரி, அப்படி சரியில்லைன்னு சொல்லி அவனை ஏன் நீ தூண்டி விட்ட? அப்போ உன் மேலே தானே வழக்கு போட்டிருக்கணும். உண்மையிலேயே சரியில்லையா, அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு அவனையும் கிராஸ் எக்ஸாம் பண்ணி வழக்கு போட்டவங்களையும், ஏன்பா நீ இது டாக்டர்ஸ் இஷ்யூங்கிறதுனால பயந்துட்டு எஃப்ஐஆர் போட்ட, இதில் என்ன இன்டென்ஷன் இருக்குது, என்ன மோட்டிவ் இருக்குது, அவனுக்கு என்ன முன்பகையா? ஏன்பா இன்ஸ்பெக்டரு, உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி, உங்கள் தம்பி, உங்கள் தங்க, உங்கள் உறவினர்களுக்கு இது மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படிலாம் குறுக்கு விசாரணை பண்ணணுங்க. பண்ணினா அவன் விடுதலை ஆயிடுவான். இல்லைன்னா ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டில் எந்த வேறு கேஸு ஒன்று கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதனால் மன்னிச்சு பிஓ ஆக்டில் அது தனியாக நன்னடத்தை அலுவலர்கள்னு இருக்காங்க, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ், 1 வருஷம் கண்காணிப்பில் வச்சு விடுதலை பண்ணிடலாம். ஸோ அவனுக்கு ஆஜராகக்கூடிய வக்கீலை பொறுத்து இருக்குது. அப்படியே இவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்குறதா எதுவும் என்ன இல்லை, தண்டனை கொடுக்க முடியாது, இந்த கொடுக்க முடியாது, அவ்வளோதான். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்ற மருத்துவ சிகிச்சையில் டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஒருத்தர் அட்மிட் பண்ணாங்கன்னா எதுக்காக அட்மிட் பண்ணோம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன? எக்ஸ்ரேலேருந்து ஆரம்பிங்க, எக்ஸ்ரே, இசிஜி, அதுக்கப்புறம் ட்ரெட்மில்ல, அது இது எக்கோலாம் பின்னாடி போங்க. அப்புறம் பயோகெமிக்கல் அனாலிசிஸ், லேபரேட்டரி டெஸ்ட், நீங்கள் ஹீமோகுளோபின்லேருந்து ஆரம்பிங்க, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு, பிபிபிஎஸ்ஸு, ஃபாஸ்டிங்கு, போஸ்ட் பிராண்டில் எல்லா கதையும் போங்க. கல்ச்சர் எல்லாத்தையும் எடுங்க. ரேடியாலஜி, இது ஸ்கேன் போங்க, எம்ஆர்ஐ போங்க, நீங்கள் சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு என்ன டயக்னோசிஸ் என்ன பண்ணணும், என்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு யாராவது ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணுறது இல்லையே. அட்மிட் பண்ணோம்னா ஒரு ஃபீஸ், அடுத்தது ஒரு ஃபீஸ், அடுத்தது மெடிசன், அடுத்தது இப்படி தானே போயிட்டுருக்கு இல்லையா? இதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலையை மாற்றுவதற்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். இதை நான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த வெற்றி வீரர் பிரதர் விஜய் நாலேஜும் கொண்டு போகிறேன். அதனால் டாக்டர்ஸ், நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்குறது என்னென்னா, ஐ ரெக்வஸ்ட் யூ, உங்களை நான் அப்பீல் பண்ணுறேன், உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அன்பாக இருங்க, மனிதாபிமானத்தோடு நீங்கள் பேஷண்ட்டை டீல் பண்ணுங்க. விக்னேஷ் பாலாஜியை அசால்ட் பண்ணியதை நான் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அவன் உங்கள்கிட்ட அவங்க அம்மாவுடைய சிகிச்சையை பற்றி விசாரிக்கும் பொழுது நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லி, அவன் பாதிக்கப்பட்டவன், அவனுக்கு அம்மாங்கிறது ஒரு அம்மா, அந்த அம்மா போச்சுன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம வாழ்க்கை. தாய் இறந்து விட்டால் அப்படின்னா வாழ்க்கை அவ்வளோதான், காலி. ஸோ விக்னேஷை குற்றவாளியாக ஆக்கியது டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கன்சிடர்டு வியூ. ஒரு நல்ல இன்ஜினியரிங் பட்டதாரியை நீங்களே தூண்டிவிட்டு உங்களுடைய வெறுப்பு பேச்சு மூலமாக அவனை நீங்கள் மிரட்டியதன் மூலமாக அவனை உங்களை தாக்க வைத்து ஒரு குற்றவாளி ஆக்கிட்டீங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். ஜெய் ஹிந்த்.